Hi viewers, welcome to aathusamayal. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நரசிம்ம ஜெயந்தி எந்த அன்னைக்கு வருது அந்த அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ முழுசும் நீங்கள் பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நரசிம்ம ஜெயந்தி வந்து வெனஸ்டே வர்றது, புதன்கிழமை மே 6ஆம் தேதி அந்த அன்னைக்கு வர்றது. காலையிலேயே நீங்கள் வந்து பூஜை பண்ணலாம். ஏதாவது வேண்டுதல் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து விரதமும் இருக்கலாம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் என்ன முடியறதோ நீங்கள் அதை நீங்கள் பண்ணுங்கள். நரசிம்ம ஜெயந்தி பார்த்தீங்கன்னா நரசிம்மர் அவதாரம் சட்டுன்னு அவதரித்து முடிஞ்ச அவதாரம். அதனால் நம்ம மனசில் என்ன வேண்டுதல் இருக்கோ அதுவும் சட்டுன்னு நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை அந்த அன்னைக்கு நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க. உண்மையான வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கடுமையான நோய்கள் இது வந்து நம்ம நாட்டை விட்டே வந்து ஒழிஞ்சு போயிடணும், உலகத்திலேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து நம்ம வந்து வேண்டிக்கலாம். என்ன ஸ்லோகம் படிக்கணும் அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த படத்தில் உங்களுக்கும் நான் காமிச்சிருக்கேன். ஸோ அந்த புக்கு இருந்தால் நீங்கள் பாராயணம் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு நிறைய யூடியூப்லேயும் சரி இல்லை கூகுள்லேயும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 4 வரி ஸ்லோகன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து பாராயணம் பண்ணலாம். அதை வாசிச்சிங்கன்னா அவ்வளவு வீரியம் மிக்கது அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக நோய் நொடிகள் எல்லாமே தீர்ந்து போகணும். அப்புறம் என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு சட்டுன்னு கிடைக்க பெறும். அதனால் நல்லா வேண்டிக்கோங்க. நெய்வேத்தியம் வந்து என்ன முடியுதோ வெளியில் போகவே வேண்டாம், என்ன முடியுதோ அதை வந்து நீங்கள் நெய்வேத்தியம் வைக்கலாம். தேன், அதுக்கப்புறம் நெய், பால், இந்த மாதிரி எது இருக்கோ அதை நீங்கள் வந்து வைக்கலாம். பனம் கல்கண்டு இருந்ததுன்னா பாலில் போட்டு நீங்கள் வைக்கலாம், இல்லை வெறும் கல்கண்டு இருந்தாலும் நீங்கள் போட்டு நீங்கள் வைக்கலாம். உங்களுக்கு அவைலபிளாக இருந்ததுன்னா நீங்கள் பஞ்சாமிர்தம் பண்ணி நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன இருக்கோ நம்ம வந்து அதை வச்சு வேண்டிக்கலாம். உண்மையான வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். இப்போ நீங்கள் பார்க்குறது கடன் தொல்லை ஏதாவது இருந்தால் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தீந்துடும்னு சொல்லுவாங்க. ருண விமோச்சன லக்ஷ்மி நரசிம்ம சோஸ்திரம் அது. அதுக்கப்புறம் இது வந்து மந்திர ராஜபத சோஸ்திரம்னு இருக்குது. அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது உங்களால் பாராயணம் பண்ண முடியலன்னா இந்த உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் பார்த்தது அதனால் 4 வரை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அந்த அன்னைக்கு நீங்கள் சொல்ல பாருங்கள். நன்னா வேண்டிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த போஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.